நினைப்பாங்க. அது லைஃப்ல நிறைய இடத்துல அது நடக்காது. இஃப் யூ வாண்ட் திஸ் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் தட். சாக்ரிஃபைஸ் பண்ணாம சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. உதாரணத்திற்கு தூக்கத்தை 2 மணி நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணா உங்களால இது பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் ஆல் இந்தியா உங்க ஐசிஐ ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அவருடைய குழந்தை புனேல இருந்து ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர், லேபரர் ஒருத்தருடைய குழந்தை, ஹவுஸ் மெய்டு ஒருத்தருடைய குழந்தை. ஒரு காலத்துல சிஏ எல்லாம் பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சிஏவா இருப்பாங்க, பையன் சிஏவா இருப்பான். இல்ல ஒரு காலத்துல நாங்க பார்த்திருக்கோம். அல்லது பெரிய ரிச் ஃபேமிலியில இருந்து சிஏவா இருப்பாங்க. ஆனா கொங்கு பகுதியில் இங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சிஏ, எல்லாமே விவசாயத்துல இருந்து வந்து முதல் ஜெனரேஷன் சிஏ. அதே மாதிரி இங்க முன்னோடிகள் எங்க ஐயாலாம் இருக்காங்க. நீங்களும் கிட்டத்தட்ட அதே பாத்துல தான் வர்றீங்க. நிறைய பேர் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா. அது மத்தவங்க மாதிரி இந்த பாத் ஈஸி இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும். எக்ஸ்ட்ரா போகும்பொழுது நீங்க எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகும். இது நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் சில பேர்த்த டிஸ்அட்வான்டேஜா வச்சிருக்கு. நான் வந்து இல்லப்பா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தவறு கிடையாது, குவாலிட்டி ஸ்கூல்ஸ் நிறைய படிச்சிருக்கோம், நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். திடீர்னு சிஏனா கொஞ்சம் டிரான்சிஷன் ஃபேஸ் கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தூக்கத்தை 1 மணி நேரம் குறைப்பனே, பிளஷர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவனே, படிக்கிறத ஒரு 3 மணி நேரம் அதிகப்படுத்துவனே. இந்த கிளாரிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு வரமாட்டேது. தட் இஸ் a big problem in current generation. இந்த கரண்ட் ஜெனரேஷன் அந்த கிளாரிட்டி இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு. எந்த ஊருக்கு போகணும்னு உனக்கு தெரியாதுன்னா எந்த பாதையும் நீ அழைத்து செல்லும்னு சொல்லுவாங்க. நீ எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் எல்லா பாதையும் உன்னை அந்த ஊருக்கு அழைத்து செல்லும். ஆனா எந்த ஊருக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணா அதுக்கு ஒரு பாதை தான் இருக்கு. அந்த ஒரு பாதையை நீங்க வந்து முடிவு செஞ்சு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.